இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுன் 14th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த ஹரிசா இருக்கிறல்ல சவ பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் ரொம்ப பதறி போயிடாதீங்க. என்னோட தாத்தா இருக்கிறாரு, அவரு சூனர் ஆர் லேட்டர் நம்மள கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி இது என்ன இஷ்யூ அப்படின்னு நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்தா அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியாது. சும்மா வளரிட்டு இருக்காத, ஆல்ரெடி அவங்க இந்த இடத்த ஷட் டவுன் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னா என்ன, இங்கெல்லாம் நாம இறந்து போக போறோம் இல்ல இறந்துட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாரும் கண்டிப்பா இங்கே சாக போறோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அமைதியா இருங்கப்பா அப்படின்னு ஹரிசா சொன்னாலுமே அப்ப ஒரு பையன், சரி நீ சொல்ற மாதிரி நமக்கு எல்லா விஷயமும் தெரியாம இருக்கலாம், பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது போயிட்டு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் இல்லன்னு சொல்ல இது எல்லாத்தையும் வேற ஒரு ரூம்ல வந்துட்டு நம்ம ஹீரோஸ் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்களா. அப்ப சுகுமி எதுக்கு தேவையில்லாம இந்த ஹரிசா இருக்கிற எல்லார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கிற, மூடிட்டு கோருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாளான்னு சொல்ல அதுக்கு ஷார்ட்டா எல்லாத்தோட ஒப்பீனியனையும் கேட்கறதுக்கு பேரு தான் டெமோக்ராட்டிக்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். அவ எல்லார்கிட்டையும் பப்ளிக்கா அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிப்பான், இந்த இடத்துல காய் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான்னு. அந்த ஹரிசா கிட்ட ஒரு பையன் பேசிக்கிட்டு இருப்பான்ல, அவன் அடிஷனலா உங்க தாத்தா வந்து காப்பாத்துவாரு தாத்தா வந்து காப்பாத்துவாருன்னு சொல்றையே, அப்படின்னா நீ எதுக்கு தான் இங்க இருக்கிற, உன் மேல எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல, சோ அதனால புது பிரசிடென்ட் வேணும் அப்படின்னு நான் ஓட் பண்றேன்னு சொல்லுவான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் வேக்சின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்ப யாரோ இருக்கிறான்ல, அவன் இந்த ஸ்கூலோட ஒரு அன்அபிஷியல் லோக்கல் வெப்சைட் ஒன்னு இருக்கும், இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி இவங்களால இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியுது. சோ அந்த வெப்சைட்ல எல்லாருமே ஹரிசாக்கு எகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்களா. ஆனா ஹரிசா பயங்கர கஷ்டப்பட்டு அவளோட முழு எஃபோர்ட்டை போட்டு தானே வேலை பாக்குறா அப்படின்னு ஷோட்டா சொன்னாலும் அவன் நல்லா வேலை பாக்குறதான், ஆனா வேலை பாக்குறதெல்லாம் ஒரு லீடருக்கான தகுதி இல்லைன்னு சுகுமி சொல்ல, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, என்னதான் இருந்தாலும் ஹரிசா நம்மள ஒருத்திங்கும் போது நம்மள ஒருத்தியா, சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோமே தவிர நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிடையாதுன்ட்டு போவா. ஹரிசாக்கு எகைன்ஸ்டா இருக்கிற பசங்களா இருக்கிறானுங்களே, சோ அவனுங்க ஹரிசாக்கு எகைன்ஸ்டா இருக்கிற எல்லாரையும் வந்து திரட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடையும், நிலைமை கைய மீறி போச்சுன்னா ஹரிசாவே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு கண்ணெல்லாம் வச்சிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகுமியும் இன்னொரையும் ஒரு இடத்துல கொஞ்சம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப சுகுமி கேப்பா, அம்மா உனக்கு தான் ஃபேமிலி எல்லாம் கிடையாதுல்ல, சோ என்னைக்காவது ஒரு நாள் லோன்லியா ஃபீல் பண்ணிருக்கியான்னு. இன்னொரையுமே ஆமா ஒரே ஒரு டைம்ல ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த ஒரு டைம்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்னு காய்கிட்ட கேட்டேன், காய் தான் அதுக்கு பேரு லோன்லினஸ்னு சொன்னான். ஏன் சுகுமி நீ என்னைக்காவது லோன்லியா ஃபீல் பண்ணிருக்கியாங்க போது அதுக்கு அவளுமே எப்பவுமே அண்டர்டேக்கர்ஸ் கூட இருந்திருக்காங்க, இப்போ அண்டர்டேக்கர்ஸ் இல்ல அப்படின்னாலும் அண்டர்டேக்கர்ஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடியும் நான் தனியா தான் இருந்திருக்கேன், எப்பவுமே தனியா தான் இருந்திருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் பெருசா தோணுது இல்லம்பாலா. ஹீரோ இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப நேரம் நிக்காதடா கால் வலிக்க போகுதுன்னு சுகிமி சொல்லுவா. சோ அவன் நிக்கிறான் அப்படிங்கிறது ஏற்கனவே அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்னு கொடுக்குறா. நேத்து அட்டாக் பண்றதுக்காக அந்த ஆளுங்களாம் வந்து இருப்பானுங்கள, சோ அவனுங்க ட்ரக்கு கிட்ட தான் இருந்து எடுத்தாலாமா. இதை வச்சுட்டு ஒருத்தரோட வாய்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ண முடியுது. சரி எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும், ஆமா இந்த சுகுமி பொண்ணுகிட்ட என்ன மாதிரியான வாய்டு இருக்குன்னு சொல்லி அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டு வம்படியா அவகிட்ட இருக்கிற வாய்டு எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண. அன்னைக்கு நைட்டு இந்த கெய்டோ பையன் இருக்கிறான்ல, ஒரு புதுசா ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திருக்கான், ஏகப்பட்ட இந்த ரொபாட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு குவாரண்டைன் ஜோன் இருக்குதுல்ல, சோ அந்த லூப் 7 அப்படிங்கிற அந்த ஏரியாவை சுத்தி வந்து மெக்கானிக்கலா இருக்கிற ஒரு செவரு மாதிரி ஒண்ணு எழுப்பி இருப்பாங்களா, அந்த குவாரண்டைன் ஜோனை கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் பண்றாங்களாமா. சோ அந்த செவரு எல்லாத்தையும் வந்து கிட்ட கிட்ட கொண்டு வர போறாங்க. சோ வழியில யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் முடிச்சு கட்டுறதுதான் ஐடியா. அதே மாதிரியே அங்க இருக்கிற அந்த மெக்காவை எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு இருந்தா அந்த லூட்டனட் யானுமே இந்த மாதிரி கொலை பண்றதுல என்னதான் ஃபன் இருக்கோ, அது மட்டும் இல்லாம அந்த மெக்கா எதுலயுமே வந்து ஆளுங்க அந்த பாட்குள்ள இருந்து சண்டை போடுறதானே, சரி அப்ப வேற எங்கதான் இருந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கே தெரியல. சோ அந்த மெக்கா கண்ட்ரோல் பண்ற ஆளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. அங்க ஏகப்பட்ட பேரை கொலை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஸ்கூல்ல ஹரிசாக்கு எகெயின்ஸ்டா ஃபார்ம் ஆன அந்த குரூப்ல இருக்கிற பசங்களுக்குலாம் தெரிய வந்துருச்சா. அதனால ஹரிசாவை கூப்பிட்டு இனிமேல் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இல்லைன்னா என்ன சாகிறதா அப்படிலாம் கேள்வி கேட்கும் போது அங்க மர்டர்லாம் நடக்குங்கிற விஷயம் ஸ்கூலுக்குள்ள இருக்கிற இவங்களுக்கு எப்பறம் தெரிய வந்துச்சுன்னா, நம்ம சேகா இருக்கிறான்ல அவன் தான் உட்காந்து இந்த மெசேஜ் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இருப்பான். ஒரு சிங்கிள் ஜாமர் அவங்க ஸ்கூல்ல வைக்கல அப்படிங்கிறங்காட்டி அவங்க வெப்சைட்ல அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, அவன் கூட இருக்கிறவன்ட்ட இந்த சேகாய் சொல்லுவான், இந்த கிரீஸ்னு ஒரு நாடு இருந்துச்சு பாத்தியா, அவ்வளவு வளமையான நாடு எப்படி அழிஞ்சது தெரியுமா, மூளை
யூஸ் பண்றதுக்கு பதிலா மக்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அரசியலுக்காக பயன்படுத்துறது மூலமா தான் அது அழிஞ்சது. அதே தான் இங்கேயும் சொல்லுவான். இன்னொரு பக்கம் சுகிஷிமா இருக்கிறான்ல, அவனும் அவன் கூட இருக்கிற இன்னொரு ஒரு ஆளும் அரிசாவோட தாத்தாவோட பாதுகாப்புல தான் இருந்திருப்பாங்க. சோ அரிசாவோட தாத்தாவும் இப்போ அந்த ஒரு குவாரண்டைன் ஜோன்ல கண்டிப்பா நிறைய உயிர் பொழைச்சவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்களா. அதுவே அந்த ஸ்கூலோட வெப்சைட்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உங்க ஸ்கூல்ல அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்த ஆளுங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் வெளியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு. இந்த குவாரண்டைன் ஜோனை ஷ்ரிங்க் பண்றாங்க, அதுக்குள்ள மர்டர் நடக்குதுங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருதா. இது ஒரு ரூமரா இருந்தா சந்தோஷம், ஆனா உண்மையாலே நடக்குதுன்னா அந்த ஆன்டிபாடிஸ் தவிர எவனும் இதை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனை இங்க வந்துச்சு அப்படின்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டான ஹாரே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த வழியா சுகுமியும் வருவாளா. கரெக்டா வெளியில பார்த்தா ஏதோ ரெண்டு பசங்க ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நீ அண்டர்டேக்கர்ஸ்ல ஒருத்தி தானடி, வெளியே போ வெளியே போன்னு என்னடா பேசிட்டு இருக்கிறீங்கன்னு இவங்களை தடுத்து நிறுத்திருக்காக ஷோட்டாவும் போக. அப்ப யாயிரோ வந்துதான் ஹீரோ கிட்ட சொல்றான், அந்த வெப்சைட்ல ஏதோ அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்தவங்க எல்லாரையும் கொண்டாந்து சரண்டர் பண்ண வச்சு அவங்கள போக விடுறன்னு சொல்லியிருக்காங்கடான்னு. ஐயோ அப்ப இனோரிக்கும் ஐசேக்கு என்ன ஆகுன்னு ஹீரோ அவங்கள தேடி போக, அதுவே இனோரி இருக்கிறாள். சோ அவ்வளவு சில பசங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு, நீ கண்டிப்பா அந்த அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்த ஒருத்தியா தான் இருப்ப, கண்டிப்பா உடம்புல ஒரு டாட்டூ இருக்குதானு அவனுங்க கிட்ட வரும்போது ஹீரோ இனோரி தேடி வந்துகிட்டு இருக்க. இனோரி நார்மலா தான் வந்துகிட்டு இருப்பாளா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற கூட போக பார்த்தா இனோரி மேல கை வச்ச ஆளுங்களை போட்டு தெளிந்திருப்பா. இன்னொரு பக்கம் ஐசே இருக்கிறாள், அவளையுமே அதே மாதிரி தான் பிடிச்சி செஞ்சிருப்பாங்களாம். ஐசேக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சுகுமி அந்த இடத்துக்கு வருவாளா, இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது, அந்த இடத்துல கீழே வந்து மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்காக அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அரிசா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஓரமா இருந்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஆமா இந்த ஐசேவையும் சுகுமி எங்க ஆளை காணோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க அரிசா எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்ணுவா, இல்ல அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்தவங்க அங்க யாரும் கிடையாது, அது வெறும் ரூமர் தான். அப்ப பார்த்தா அந்த அரிசாக்கு எதிராக இருக்கிற பசங்க ஐசேவி இன்னொரு கூட்டு வந்துட்டு, இதோ இந்த ரெண்டு பசங்களை இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்து இருக்கீங்களா என்ன இந்த ஸ்கூல்ல, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இவங்க அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்தவங்களோட முதுகுல டாட்டூஸ் இருக்குமாமா, வாங்க அதை செக் பண்ணலான்னு சொல்ல. அப்ப இந்த ஹீரோ பையன் முன்னாடி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்த ஒருத்தன் தான், உங்க எல்லாருக்குமே நான் யாருன்னே தெரியும், அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியை பாப்போமான்னு சொல்ல. அடுத்த சீன்ல ஒரு பையன் நம்ம ஹீரோ சுகுமி அண்ட் ஐசே இவங்க மூணு பேரையும் கொண்டு போய் இவங்க அண்டர்டேக்கர்ஸ் சேர்ந்தவங்க, இவங்களை கொலை பண்ணிட்டு எங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரையும் விட்டுருங்கன்னு கேட்க, அந்த மெக்காவை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளா லூட்டனட் யானுமே இருப்பானா, அவங்க மூணு பேரையும் அதே இடத்துல ஷூட் பண்ணிடுவாங்க. அவங்க மூணு பேரை மட்டும் இல்லாம கூட்டிட்டு வந்தா அந்த ஒரு பையனையும் ஷூட் பண்ண. இது எல்லாத்தையுமே சுகுமியோட ஒரு ரோபோட் ஒரு மானிட்டர் மூலமா அந்த பசங்க எல்லாருக்கும் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹீரோ சுகுமி ஐசே எல்லாரும் இங்க சேஃபா தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க இறந்து போனது யாருன்னா அது நம்ம சுகுமியோட வாய்டு தான். சுகுமியோட வாய்டுக்கு ஒரு டூப்ளிகேட் பர்சனை கிரியேட் பண்றதுக்கான பவர் இருக்குது. சோ அவதான் சின்ன வயசுல இருந்து தனியா இருந்திருக்காள். சோ அதனாலே தனக்கு தானே பேசிக்கிற ஒருத்தி அப்படிங்கறங்காட்டி தான் அந்த மாதிரியான ஒரு வாய்டு அவளுக்குள்ள இருந்திருக்கு. சோ இதை வச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும், இங்க பாருங்க கவர்மெண்ட் ஒன்றும் நம்ம பக்கம் கிடையாது, நாம நம்மளையே தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நேத்து நம்மள அட்டாக் பண்ண வந்த அந்த டெரர் குரூப் கிட்ட இருந்தும் நாமளே தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம், அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரு புது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப யாயிரோ வந்துட்டு, ஓய் ஓய் இருங்க வரும், சோ நீங்க எல்லாருமே புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, வேணும்னா ஏன் இந்த ஹீரோ பையிலே ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகக்கூடாதுங்கும் போது எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாயிரோ பார்த்தா அங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்தோட அந்த வாய்டோட பவர்ஸையும் வச்சு ஒரு சின்ன டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான், ஒரு டேப்லெட் காலம் மாதிரி. இவங்க எல்லாரையும் வச்சுதான் நம்ம சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.